ஒரு பேருந்து டிரைவர் அவர் தினமும் அந்த பேருந்தை வணங்கிவிட்டு பட்டையெல்லாம் அடித்துவிட்டு ஒரு அந்த மாலையையும் கழுத்தில் வச்சுக்குவார். வச்சுக்கிட்டு தான் அந்த பேருந்தையே இயக்குவார். இப்படித்தான் அவர் தினமும் செல்வார். அவருக்கு சென்னையிலிருந்து மதுரைக்கு வரையும் செல்ல வேண்டும். அப்படித்தான் அவர் சென்று வந்தார். தினமும் கோயிலை பார்த்தால் அங்கே நின்றுவிட்டு எல்லோரும் இருக்கிற இடத்திலே அருகாமையில் ஏதாவது கோயில் இருந்தால் அங்கே சென்று விட்டு வழிபட்டு போவார். எல்லோரும் இவரை பாராட்டுவார்கள், நன்றாக ஓட்டுகிறார் அவர் என்று. திடீரென்று குறுக்க ஒரு எரும மாடு வந்துடுச்சு. போகிற வழியில் ஒரு கிராம பகுதி. அப்போ சடனாக அவர் பிரேக் போட்டார். பிரேக்கு போட்ட உடனே அவர் அந்த ஸ்டியரிங்கில் தலையில் இடித்து ரத்தம். உட்காந்துருந்தவங்க சில பேருக்கு அடிபட்டுது. சிலரை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. ஒருத்தரோட மோதி ஒருத்தருக்கு கை காலே உடஞ்சி போச்சு. இது அவர் வழிபட்டதற்கான ஒரு பரிசு தான். கடவுளை வழிபட்டு லைசன்ஸ் வாங்கி ஓட்டுனாலும் விபத்து நடக்கத்தான் செய்யும். இது ஒரு சிறிய விபத்து, உயிர் போகவில்லை. எத்தனையோ பேருக்கு விபத்து போய்விட்டது, விபத்தில் உயிர் போய்விட்டது. எனது சொந்தக்கார பையன் இப்படித்தான். சிலர் குடித்துவிட்டு போய் ஓட்டுகிறார்கள், சிலர் போதையில் இருக்கிறார்கள், சாப்பிடாமல் போகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நடந்தது தான் இதெல்லாம். இதனால் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். இரும்பு தானே, துருப்பிடிக்குது அல்லவா, டயர் வெடிச்சிடும் அல்லவா, அதெல்லாம் நடக்குது. விபத்து நடக்குது, விமானமே எரிஞ்சு போயிடுது, ரயிலில் விபத்து நடக்குது. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். உலகத்தில் எல்லாம் சகஜம்தான். நீ கடவுளை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், பூஜை செய்தாலும் செய்யாவிட்டாலும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அது இதைத்தான் செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டால் சரி.